ஆதவன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளேடுகளில் ஒரு பார்வை நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய தினம் 22ஆம் தேதி ஜூலை மாதம் 2021ஆம் ஆண்டு வியாழக்கிழமை. இன்றைய தினம் வெளியாகியுள்ள பத்திரிகைகளின் பிரதான செய்திகள் தொடர்பில் அவதானம் செலுத்துவோமாயின், முதலில் வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்தியாக பொறுப்புக்கூறல் நல்லிணக்கத்துக்கு ஐநாவுடன் இணைந்து செயற்பட அரசு தயார், ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ அறிவிப்பு என்பதாக ஓர் செய்தியும் இன்றைய தினம் வெளியாகியுள்ள வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்தியாக அது காணப்படுகின்றது. நீதி நல்லிணக்கத்தை உறுதிப்படுத்த நிறுவன ரீதியான மறுசீரமைப்புகளுக்கு அர்ப்பணிப்புடன் இருப்பதாகவும் தெரிவிப்பு என்பதாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது. பொறுப்புக்கூறல், மனித உரிமை ஆகியவற்றை உறுதிப்படுத்துவதற்காகவும் நிரந்தர சமாதானத்துடன் நல்லிணக்கத்தை அடைவதற்காகவும் ஐக்கிய நாடுகள் சபையுடன் இணைந்து பணியாற்றுவதற்கு இலங்கை அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் இருக்கின்றது என்று ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தெரிவித்திருக்கின்றார். மேலும் இலங்கையின் ஜனநாயக மற்றும் சட்ட கட்டமைப்புக்கு உட்பட்டு இந்த பிரச்சினைகளுக்கு தீர்வு காணவும் நீதி மற்றும் நல்லிணக்கத்தை உறுதிப்படுத்தவும் தேவையான நிறுவன ரீதியான மறுசீரமைப்புகளை செய்யவும் அரசாங்கம் தயாராக இருக்கின்றது என்றும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியிருக்கின்றார். கடந்த காலங்களில் பொறுப்புக்கூறல் தொடர்பாக ஆராய்வதற்கு நியமிக்கப்பட்ட ஆணைக்குழுக்களின் பரிந்துரைகள் தொடர்பாக ஆராய்வதற்கு நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி ஆணைக்குழுவின் இடைக்கால அறிக்கை நேற்று ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவிடம் ஜனாதிபதி செயலகத்தில் கையளிக்கப்பட்டது. இதன்போது கருத்து வெளியிட்ட ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ இந்த விடயங்களை தெரிவித்திருக்கின்றார். இந்த சந்திப்பின் போது அறிக்கையை பெற்றுக்கொண்டு தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவொன்றை இட்டிருந்த ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ, பொறுப்புக்கூறல், மனித உரிமை மற்றும் நல்லிணக்கத்தை உறுதிப்படுத்துவதற்காக ஐக்கிய நாடுகள் சபையுடன் இணைந்து செயற்படுவதற்கு அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் இருக்கின்றது என்று தெரிவித்திருக்கின்றார். அது மட்டுமன்றி இலங்கையின் ஜனநாயக மற்றும் சட்ட கட்டமைப்பிற்கு உட்பட்டு நீதி மற்றும் நல்லிணக்கத்தை உறுதிப்படுத்தவும் பிரச்சினைகளை தீர்க்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் இதற்கு தேவையான நிறுவன ரீதியான மறுசீரமைப்புகளை மேற்கொள்ள அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் இருப்பதாகவும் ஜனாதிபதி குறித்த ட்விட்டர் பதிவில் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் என்பதாக அந்த செய்தியானது மேலும் தொடர்ந்து செல்கின்றது. ஏனைய செய்திகளாக ரிஷாட் வீட்டில் சிறுமி உயிரிழப்பு விவகாரம் 2 போலீஸ் குழுக்கள் விசாரணை என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. பாராளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதியுதீனின் இல்லத்தில் பணிபுரிந்த நிலையில் உயிரிழந்த சிறுமியின் மரணம் தொடர்பான விசாரணைகளுக்காக 2 விசேட போலீஸ் குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளன. குறித்த விசேட போலீஸ் குழுக்களால் உயிரிழந்த மாணவி கல்வி கற்ற பாடசாலையின் அதிபர் மற்றும் உப அதிபரிடமும் வாக்குமூலம் பெற்றுக்கொள்ளப்பட்டுள்ளதோடு டயகமவிலுள்ள சிறுமியின் தாயாரிடம் மீண்டும் வாக்குமூலம் பெற்றுக்கொள்ளப்படவுள்ளதாக போலீஸ் பேச்சாளர் சிரேஷ்ட பிரதி போலீஸ்மா அதிபர் அஜித் ரோஹண தெரிவித்தார். பாராளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதியுதீன் உடைய வீட்டில் பணிபுரிந்த நிலையில் உயிரிழந்த சிறுமியின் மரணம் தொடர்பான விசாரணைகள் தொடர்ந்தும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. பொருளை போலீசார் தவிர மேலும் 2 போலீஸ் குழுக்கள் இந்த விசாரணைகளுக்காக நியமிக்கப்பட்டுள்ளன. அவற்றில் ஒன்று கொழும்பு தெற்கு சிறுவர் மற்றும் மகளிர் பிரிவில் உள்ள அதிகாரிகளை கொண்டதும் மற்றைய குழு கொழும்பு தெற்கு குற்ற விசாரணை பிரிவில் உள்ள அதிகாரிகளை கொண்டதுமாகும். நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை இந்த 2 குழுக்களும் உயிரிழந்த சிறுமி ஆரம்பத்தில் சென்ற பாடசாலை வசித்த அபிசாவலை புகப்பிட்டிய கிரிவந்த பிரதேசத்திற்கு சென்று விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். இதன்போது 4 வாக்குமூலங்கள் பெற்றுக்கொள்ளப்பட்டுள்ளன. குறிப்பாக குறித்த சிறுமி கல்வி கற்ற பாடசாலையின் அதிபர், உப அதிபர் ஆகியோரது வாக்குமூலங்களும் பெற்றுக்கொள்ளப்பட்டுள்ளன என்பதாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது. PCR பரிசோதனைகளை அதிகரிப்பது அவசியம், தடுப்பூசியால் 90% பெறுபேறு என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. சினோஃபார்ம் தடுப்பூசி 95% நோய் எதிர்ப்பு சக்தியை கொண்டுள்ளதை போன்றே இலங்கையில் பயன்படுத்தப்படும் சகல தடுப்பூசிகளிலும் 90%க்கும் அதிகமான பெறுபேறுகள் கிடைத்துள்ளன என்பதாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது. கடனின்றி நிர்வாகத்தை முன்னெடுக்க முடியாது, மாற்று வழி இருந்தால் கூறலாம் என்கிறது அரசாங்கம் என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. கோவிட்-19 வைரஸ் தாக்கத்தினால் பூகோள பொருளாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது.
தற்போதைய நெருக்கடியான சூழ்நிலையில் அரசமுறை கடன் பெறாமல் அரச நிர்வாகத்தை முன்னெடுக்க முடியாது என்பதை மறைக்க வேண்டிய தேவை அரசாங்கத்திற்கு கிடையாது. கடன் பெறாமல் அரச நிர்வாகத்தை முன்னெடுக்கும் ஏதேனும் திட்டம் எதிர்த்தரப்பினர் வசம் இருக்குமாயின் தாராளமாக முன்வைக்கலாம். பொருளாதார நெருக்கடியினை நாட்டு மக்கள் மீது சுமத்த முடியாது. தற்போதைய நிலையில் அரச ஊழியர்களுக்கு சம்பளம் அதிகரிக்க முடியாது. எதிர்வரும் வாரங்களில் அரிசியின் விற்பனை விலையை 20 ரூபாவினால் குறைக்க எதிர்பார்க்கப்பட்டுள்ளது என வர்த்தகத்துறை அமைச்சர் பந்துல குணவர்தன தெரிவித்தார் என்பதாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது. ஏனைய செய்திகளாக கம்மன்பில மீதான கண்டன நிலைப்பாட்டில் மாற்றமில்லை. ஜனாதிபதி பிரதமரின் வலியுறுத்தலுக்கு அமையவே வாக்களித்தோம் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணி என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. எரிபொருள் விலை அதிகரிப்பு விடயத்தில் அமைச்சர் உதய கம்மன்பில மீதான விரோதத்தையும் கண்டனத்தையும் கைவிடவில்லை. தொடர்ந்தும் அவருக்கு எமது எதிர்ப்பை வெளிப்படுத்துவோம். ஆனால் நம்பிக்கையில்லா பிரேரணையின் போது அரசாங்கத்தை காப்பாற்ற வேண்டுமென்ற ஜனாதிபதியினதும் பிரதமரினதும் வலியுறுத்தலுக்கு அமையவே வாக்களித்தோம் என சட்டத்தரணி சாகர காரியவசம் தெரிவித்தார் என்பதாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது. பிரித்தானியா உள்ளிட்ட நாடுகளை போன்று இலங்கையின் பயங்கரவாத தடை சட்டத்தில் திருத்தம் செய்யப்பட வேண்டும். மனித உரிமைகள் விவகாரங்கள் தொடர்பான ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் இடைக்கால அறிக்கையில் தெரிவிப்பு என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. பிரேரணையை எதிர்த்தவர்கள் விலையேற்றத்துக்கு அங்கீகாரம் எதிர்க்கட்சி கூறுகிறது. பசில் அமெரிக்கா சென்றுவிட்டால் என்ன நடக்கும் என்றும் கேள்வி என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. அடுத்து இன்றைய தினம் வெளியாகியுள்ள தினக்குரல் பத்திரிகையின் பிரதான செய்திகள் தொடர்பில் அவதானம் செலுத்துவோமாயின், மாகாண அதிகாரத்தை கையகப்படுத்தும் மத்திய அரசுக்கு எதிராக வழக்கு, விக்னேஸ்வரன் எம்பி தெரிவிப்பு என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. மாகாண பாடசாலைகளை மத்திய அரசின் ஆளுகைக்குட்படுத்துவதற்கு எதிராக வெகு விரைவில் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்ய உள்ளதாக தமிழ் மக்கள் தேசிய கட்சியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான சி.வி. விக்னேஸ்வரன் தெரிவித்தார். யாழ்ப்பாணத்தில் நேற்று நடாத்திய ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் என்பதாக அந்த செய்தியானது தினக்குரல் பத்திரிகையின் பிரதான செய்தியாக அது காணப்படுகின்றது. ஏனைய செய்திகளாக வடமாகாணத்தின் பிரதம செயலாளராக சிங்களவரா, பேரினவாத ஒடுக்குமுறையின் இன்னுமொரு வடிவம் என கண்டனம் என்பதாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது. தமிழ் மாகாணமான வடக்கில் பிரதம செயலாளராக சிங்களவர் ஒருவரை நியமித்துள்ளமை இலங்கை அரசாங்கத்தின் பேரினவாத ஒடுக்குமுறையின் இன்னுமொரு வடிவமாகும் என தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் போ. ஐங்கரநேசன் தெரிவித்துள்ளார். வடக்கின் பிரதம செயலாளராக வவுனியா மாவட்ட செயலர் எஸ்.எம். சமன் பந்துலசேனவுக்கு ஜனாதிபதியினால் நியமன கடிதம் வழங்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக போ. ஐங்கரநேசன் வெளியிட்டிருக்கும் ஊடக அறிக்கையிலேயே இவ்வாறு தெரிவித்துள்ளார் என்பதாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது. துமிந்தவின் விடுதலைக்கு எதிராக ஹிருணிகா மனு உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. மீண்டும் ஒரு பயண தடைக்கு வழி ஏற்படுத்த வேண்டாம், பொதுமக்களை எச்சரிக்கும் போலீஸ் ஊடக பேச்சாளர் என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. கோவிட்-19 கட்டுப்படுத்தல் தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள சுகாதார வழிகாட்டல்களை பொதுமக்கள் புறக்கணித்து மீண்டும் ஒரு பயண தடைக்கு வழி ஏற்படுத்த வேண்டாம் என போலீஸ் ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபருமான அஜித் ரோஹண தெரிவித்துள்ளார் என்பதாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது. முன்னர் புலி பூச்சாண்டி, தற்போது சீன பூச்சாண்டி. அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா சாடல் என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. தமிழ் மக்களுக்கு புலி பூச்சாண்டி காட்டி அரசியல் செய்தவர்கள் தற்போது சீன பூச்சாண்டியை காட்டி தங்களுடைய போலி அரசியலை தக்க வைத்துக் கொள்ள முயற்சித்து வருவதாக கடற்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா சாடியுள்ளார் என்பதாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது. மரணமான மலையக சிறுமிக்கு இன்று வீடுகளில் மெழுகுவர்த்தி ஏற்றுங்கள், இராஜாங்க அமைச்சர் ஜீவன் தொண்டமான் கோரிக்கை என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. அதனுடன் தொடர்புபட்ட செய்தியாக, எங்கள் மகளை கொலை செய்துள்ளனர், சந்தேகப்படுவதாக பெற்றோர் தெரிவிப்பு என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது.
வார இறுதி நாட்களில் பயணத்தடை இல்லை, இராணுவ தளபதி கூறுகிறார் என்பதாக ஒரு செய்தியும், பிரதமர் மஹிந்த யாழ் செல்கிறார், வேலணையில் 100 நகர திட்டத்தின் தேசிய நிகழ்வு என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. அடுத்து இன்றைய தினம் வெளியாகியுள்ள பிராந்திய பத்திரிகைகள் தொடர்பாக அவதானம் செலுத்துவோமாயின் முதலில் உதயன் பத்திரிகையின் பிரதான செய்தியாக, பயங்கரவாத தடை சட்டத்தை ஒருபோதுமே நீக்கக்கூடாது, கோட்டா நியமித்த ஆணைக்குழு பரிந்துரை என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. கடன் பெறாமல் இயங்க முடியாது, வர்த்தக அமைச்சர் தெரிவிப்பு என்பதாக ஒரு செய்தியும், சாவு 47, தொற்று 1566 என்பதாக ஒரு செய்தியும், அரசுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ரத்தினபுரியிலும் போராட்டம் என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. ரிஷாட் வீட்டாரை கூண்டோடு கைது செய்க பௌத்த தேரர்கள் வலியுறுத்தி என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. சந்தைக்கு வந்த கொரோனா வங்கிக்கும் பரவியது என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. அடுத்து காலைக்கதிர் பத்திரிகையின் பிரதான செய்தியாக, கருப்பு ஜூலையை நினைவேந்த மூதூர் நீதிமன்றம் தடை உத்தரவு, சம்பூர் போலீசாரினால் விண்ணப்பத்தை அடுத்து என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. யாழ் கொக்குவிலில் கடை மீது அடாவடி குழுவினர் தீ வைப்பு, வாழ்வெட்டிலிருந்து மயிரிழையில் தப்பினார் உரிமையாளரின் மனைவி என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. இஷாலினி மரணத்தின் மர்மம் உடன் கண்டறியப்பட வேண்டும், ஸ்ரீதரன் எம்பி வலியுறுத்தி என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. அரசுக்கு எதிராக ஆசிரியர்கள் மாபெரும் ஆர்ப்பாட்ட பேரணி என்பதாக ஓர் செய்தியும், பயங்கரவாத தடை சட்டத்தை திருத்த 3 பரிந்துரைகள் ஜனாதிபதி ஆணைக்குழுவால் முன்வைப்பு என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. அடுத்து இன்றைய தினம் வெளியாகியுள்ள லங்காதீப பத்திரிகையின் பிரதான செய்திகள் தொடர்பில் அவதானம் செலுத்துவோமாயின், கண்டி பேராதனியவில் தடுப்பூசி செலுத்தும் முகாமில் பெண்ணொருவருக்கு ஒரே தடவையில் 2 டோஸ்களும் செலுத்தப்பட்ட சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. இந்த நிலையில் அந்த பெண்ணுக்கு ஏற்பட்ட சுகையீனம் காரணமாக அவர் நேற்றைய தினம் பேராதனிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் என்பதாகவும் லங்காதீப பத்திரிகையின் பிரதான செய்தியானது காணப்படுகின்றது. அடுத்து டெய்லி மிரர் பத்திரிகையின் பிரதான செய்தியாக, 6 லட்சம் அஸ்ட்ராஜெனேகா தடுப்பூசிகள் தொடர்பில் தாமதம் ஏற்பட்டுள்ளது தொடர்பாக இன்று தினம் வெளியாகியுள்ள டெய்லி மிரர் பத்திரிகையின் பிரதான செய்தியாகவும் அது அமைந்திருக்கின்றது. அடுத்து மலையக செய்திகள் தொடர்பில் அவதானம் செலுத்தினால், சிறுமியின் மரணத்திற்கு நீதி கோரி டயகமவில் தொழிலாளர் ஆர்ப்பாட்டம் என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகிறது. முன்னாள் அமைச்சர் ரிஷாட் பதியுதீனின் வீட்டில் பணிப்பெண்ணாக சேவையாற்றிய போது எரிகாயங்களுடன் உயிரிழந்த 16 வயது சிறுமிக்கு நியாயம் கோரி அவருடைய சொந்த ஊரான டயகமவில் நேற்று கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. டயகம ஈஸ்ட் தோட்ட தொழிலாளர்கள் தோட்ட தொழிற்சாலைக்கு முன்பாக இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்தனர். பதாதைகளை ஏந்தியவாறும் கோஷங்களை எழுப்பியவாறும் இந்த ஆர்ப்பாட்டத்தை தொழிலாளர்கள் சுமார் 1 மணி நேரம் மேற்கொண்டனர். உயிரிழந்த 16 வயது சிறுமிக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் எனவும் சம்பந்தப்பட்டவர்கள் உடனடியாக கைது செய்யப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தனர். அத்தோடு இதுபோன்ற சம்பவங்கள் இனி இடம்பெறாதிருக்க உயர் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினர் என்பதாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது. டயகம சிறுமி உயிரிழப்பு தொடர்பில் முறையான விசாரணையை வலியுறுத்தி மட்டக்களப்பில் கவன ஈர்ப்பு போராட்டம் என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. அடுத்து இந்திய செய்திகள் தொடர்பில் அவதானம் செலுத்துவோமாயின், உத்தரப்பிரதேசத்தில் கைதான பயங்கரவாதிகள் திடுக்கிடும் தகவல், சுதந்திர தின விழாவை சீர்குலைக்க ட்ரோன் தாக்குதல் நடத்த திட்டம் என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. செங்கோட்டையில் பார்வையாளர்களுக்கு தடை என்பதாக ஓர் செய்தியும், கொரோனா வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி பக்ரீத் பண்டிகை கொண்டாட்டம் என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. நளினி முருகனுக்கு பரோல் வழங்கப்படுமா என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. 5 நாட்கள் சிறப்பு பூஜைக்கு பிறகு சபரிமலை கோவில் நடை அடைப்பு என்பதாக ஒரு செய்தியும் இந்திய பக்கத்தில் காணப்படுகின்றது. அடுத்து இன்றைய தினம் வெளியாகியுள்ள உலக செய்திகள் தொடர்பில் அவதானம் செலுத்தினால், சீனாவில் பாரிய வெள்ள அனர்த்தம், 25 பேர் பலி, 2 லட்சம் பேர் இடம்பெயர்வு, சுரங்க புகையிரத நிலையத்தில் வெள்ளத்தில் சிக்கிய புகையிரதம் என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. சீனாவில் இடம்பெற்ற பாரிய வெள்ள அனர்த்தத்தில் சிக்கி
சிக்கி குறைந்தது 25 பேர் பலியானதுடன் 2 லட்சத்திற்கும் அதிகமானோர் இடம்பெயர்ந்துள்ளனர். ஹெனான் மாகாணத்தில் அதன் தலைநகர் உட்பட பல நகர்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளன. வீதிகளிலும் புகையிரத நிலையங்களிலும் மார்பளவிற்கு வெள்ளம் நிறைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்நிலையில் அந்நாட்டு ஜனாதிபதி ஷி ஜின்பிங் நேற்று புதன்கிழமை தெரிவித்திருக்கையில் நிலைமை மிகவும் மோசமானதாக இருப்பதாகவும் நெருக்கடியான கட்டமொன்றிலும் உள்ளதாகவும் கூறினார். வெள்ள அனர்த்தத்தால் ஏற்கனவே குறிப்பிடத்தக்க உயிரிழப்புகள் இடம்பெற்றுள்ளதுடன் சொத்துக்களுக்கும் கடும் சேதம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர், மக்களையும் அவர்களது உடைமைகளையும் பாதுகாப்பதற்கு முன்னுரிமை கொடுப்பதற்கு திணைக்களங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் கூறினார் என்பதாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது. பிரான்சில் புதிய கோவிட் சுகாதார அனுமதி சீட்டு என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. அடுத்து இன்றைய தினம் வெளியாகியுள்ள வீரகேசரி பத்திரிகையின் ஆசிரியர் தலைப்பு தொடர்பில் அவதானம் செலுத்துவோமாயின், இனியாவது நிவாரணங்களை வழங்குவீர்களா என்ற கேள்விக்குறியுடன் இன்றைய தினம் வெளியாகியுள்ள வீரகேசரி பத்திரிகையின் ஆசிரியர் தலைப்பானது அமைந்திருக்கின்றது. எரிபொருள் விலை அதிகரிப்பை கண்டித்து வலுசக்தி அமைச்சர் உதய கம்மன்பிலவிற்கு எதிராக ஐக்கிய மக்கள் சக்தியினர் கொண்டு வந்த நம்பிக்கையில்லா பிரேரணை 91 மேலதிக வாக்குகளினால் பாராளுமன்றத்தில் நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை தோற்கடிக்கப்பட்டது. நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு ஆதரவாக 61 வாக்குகளும் எதிராக 152 வாக்குகளும் அளிக்கப்பட்டன. நாட்டின் நெருக்கடி நிலைமையில் எரிபொருள் விலை அதிகரிப்பை மேற்கொண்ட குற்றச்சாட்டு உள்ளிட்ட 10 காரணிகளை உள்ளடக்கி ஐக்கிய மக்கள் சக்தியினர் வலுசக்தி அமைச்சர் உதய கம்மன்பிலவிற்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணையை தாக்கல் செய்திருந்த நிலையில் கடந்த 19 மற்றும் 20ஆம் திகதிகளில் நடைபெற்ற விவாதத்தின் பின்னர் இடம்பெற்ற வாக்கெடுப்பிலேயே பிரேரணை தோற்கடிக்கப்பட்டது என்பதாக அந்த ஆசிரியர் தலைப்பானது அமைந்திருக்கின்றது. அடுத்து தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரியர் தலைப்பாக விலை அதிகரிப்பை கட்டுப்படுத்த கடுமையான நடவடிக்கை அவசியம் என்பதாக இன்றைய தினம் வெளியாகியுள்ள தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரியர் தலைப்பானது அமைந்திருக்கின்றது. உணவுப் பொருட்கள் உட்பட பொருட்களின் விலைகள் தொடர்ந்தும் அதிகரித்து செல்வதை அவதானிக்க முடிகிறது. இதனால் சமூகத்தில் வறிய மற்றும் நடுத்தர குடும்பங்களைச் சேர்ந்த மக்களே அதிக அளவுக்கு நெருக்கடிகளை எதிர்கொள்கின்றனர். கொரோனா வைரஸ் தொற்று நோயினால் பொருளாதார ரீதியில் பெரும் சிரமங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கும் மக்களின் நலனுக்காக விலைகளை கட்டுப்படுத்த உண்மையான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் சேவைகளின் உயரும் விலைகள் சாமானியர்களின் முதுகெலும்பை உடைத்துவிட்டன. கடந்த 16 மாதங்களாக தொடர்ந்து உயர்ந்து வரும் விலைகளின் சுமைகளில் இருந்து வெளியேற எந்த வழியும் தெரியாமல் பல குடும்பங்கள் அவதிப்படுகின்றன. அத்தியாவசிய பொருட்களின் உயரும் விலைகள் செயற்பாட்டு திறனுடன் கட்டுப்படுத்தப்படாவிட்டால் அது தொடர்ந்தும் பொதுமக்களை தொந்தரவு செய்வதுடன் பற்றாக்குறையான வளங்களையும் சூறையாடிவிடும். இந்த நாட்களில் தானிய வகைகள், மா, சமையல் எண்ணெய் மற்றும் ஏனைய அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கான கட்டணங்களும் அதிகரித்து செல்கின்றன. இதன் மூலம் ஒரு சராசரி ஆளின் வாழ்க்கைக்கு அச்சுறுத்தல் ஏற்படுகின்றது. பொதுவாக விலைகள் உயர்வடைவது ஒரு பொருளாதார நிகழ்வு என்றாலும் நுகர்வோரின் நன்மை கருதி உயரும் விலைகளை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதாக இன்றைய தினம் வெளியாகியுள்ள தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரியர் தலைப்பானது அமைந்திருக்கின்றது. அடுத்து இன்றைய தினம் வெளியாகியுள்ள கேலி சித்திரம் தொடர்பில் அவதானம் செலுத்துவோமாயின், அதுவும் எரிபொருள் விலை அதிகரிப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுஜன பெரமுன கட்சிக்குள்ளேயே சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவிப்பதாக அந்த கேலி சித்திரமானது அமைந்திருக்கின்றது. இவைதான் இன்றைய தினம் வெளியாகியுள்ள பத்திரிகைகளின் பிரதான செய்திகளாக காணப்படுகின்றன. மீண்டும் இன்றைய நாளேடுகளின் ஓர் பார்வை நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.